வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வீக்லி அனலைசிஸ் தாங்க பார்க்குறோம். பட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸ்க்கான மந்த்லி சார்ட் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதன்படி பார்த்தீங்கன்னா போன அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மார்க்கெட் க்ரீனில் வந்து இந்த மந்த் க்ளோஸ் பண்ணதே கிடையாது. கண்டினியூஸாக இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்து இதுவரை எப்போவுமே 5 மாதம் வந்து நெகட்டிவாக ரெட் கேண்டில் வச்சது கிடையாது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் பேரிஸில் தான் இருக்குது. ஸோ பேரிஸ் பீரியடில் தான் நெகட்டிவாக தான் இருக்குது. கடந்த 2 வாரத்தை கன்சிடர் பண்ணால் கூட மார்க்கெட்டில் பெருசாக ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்கலங்க. ஸோ ஒரு இன்டிசிசிவாக தான் இருக்குது. கடந்த 2 வாரத்தை போல பார்த்தீங்கன்னா இன்டிசிசிவாக இருக்குது. நம்ம இதை வந்து ஃபெப் பேஸ் பண்ணி நம்ம வந்து அது எதனால் சப்போர்ட் எடுத்திருக்கு, அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம மந்த்லிலேருந்தே பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜோனில் நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கெட் இது ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியுது. ஸோ இந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இந்த விக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ 22,500 உடையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டு நெகட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் புல்லிஷாக இருந்தால் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா எவ்ரி ரைஸ் டு செல் தான்ற மாதிரி இருக்குது. மார்க்கெட் மேலே போக இன்ட்ராடேல நமக்கு என்ன நடக்குது, கேப் அப் ஆகுது, மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன்படி மந்த்லியில் நமக்கு 22,500 உடையாத வரைக்கும் மார்க்கெட் 72,500 உடையாத வரைக்கும் சென்செக்ஸில் ஃபர்தராக ஃபால் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் புல்லிஷாக வந்து ஓகே அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். பட் 78,000க்கு மேலே போகாத வரைக்கும் மந்த்லியில் பாசிட்டிவாக இல்லைங்க. ஸோ வீக்லிலையும் பார்த்துடலாம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வரைஞ்ச அதே ஜோனில் நமக்கு வந்து மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆகிட்டே ஸோ இந்த சைட்வேஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஏன்னா வந்து ப்ரீவியஸ்க்கு முந்தைய வாரத்துக்கு முத வாரத்தோட ஹை 75,000க்கு மேலே வந்து மார்க்கெட் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணவே இல்லை வீக்லியில். ஸோ அதே நேரத்தில் வந்து 72,500க்கு கீழேயும் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேலே வந்தது, அதுக்கு கீழே இன்னும் போகலை. ஸோ 72,500 and 75,000 இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கும் அடுத்த வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் 72,500 உடஞ்சிதுன்னா நமக்கு ஃபர்தராக ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. பட் 75,000க்கு மேலே போகணும்னா இது கொஞ்சம் சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கனால ஒரு பாசிட்டிவான நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியல. ஸோ இதை நம்ம வந்து டெய்லியில ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, நீங்க டெய்லியில பாத்தீங்கன்னா கிளியரா தெரியுது. பட் நமக்கு சேம் தான் 72,500 கீழே வராத வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டா பேரிஷா என்னால் பார்க்க முடியல. இப்போதைக்கு சைட்வேஸ் டு நெகட்டிவ் தான் சொல்ல முடியுது. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வந்து அடுத்த வாரத்துக்கான, ஏன்னா வந்து இந்த ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் வீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் ஒரு பர்டிகுலர் ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டே இருக்கான். ஸோ சேம் திங் லைக் 72,500க்கு கீழேயும் 75,000க்கு மேலேயும் மார்க்கெட் போகாத வரைக்கும் நம்ம வந்து பேரிஷா ஆர் புல்லிஷா நம்ம பார்க்க முடியாது. சைட்வேஸ் டு நெகட்டிவ் மட்டும்தான். இதை நம்ம சார்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல தான் டிராவல் ஆகிருக்கான். பட் நமக்கு இது வரைக்கும் போவானா 75,000க்கு மேலே போனால் தான் நடக்கும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒன்றும் இந்த வாரத்தில் தெரியலங்க. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து நெகட்டிவ், சைட்வேஸ் டு நெகட்டிவ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் மந்த்லியில் பார்ப்போம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு சேம். ஆனால் வந்து சென்செக்ஸில் பார்த்தது அளவுக்கு கூட நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு புல்லிஷ்னஸ் தெரியல. ஸோ 49,000க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து புல்லிஷாக கன்சிடர் பண்ண முடியும் மந்த்லியில். அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த ரீசெண்டாக வந்த வீக் லோ இப்போ நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் சேம் நம்ம அந்த ஜோனை வரைஞ்சி நான் காமிக்கிறேன்.
நமக்கு ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை கணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்றதை பாருங்கள். ஸோ நம்ம இதை வீக்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். பார்த்தீங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபால் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை உடைச்சான்னா நமக்கு அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டீப் ஃபால் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் மார்க்கெட் எது வரைக்கும் போகக்கூடும் அப்படின்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து 46,000 வரைக்கும் நமக்கு ஃபர்தராக ஃபால் இருக்குது. பட் அது வந்து நமக்கு வீக்லியில் 47,700 உடையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டு நெகட்டிவ் தான். எனக்கு இன்னும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக கன்சிடர் பண்ண முடியல மார்க்கெட்டை. ஸோ இதை நம்ம வந்து டெய்லியிலையும் பார்த்துடலாம். சேம் திங் டெய்லியிலையும் உங்களுக்கு அதே தான் தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து நமக்கு கேப் அப் ஆகுறதும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் இது வந்து நமக்கு இந்த நெக்லைன் உடஞ்சுதுன்னா we can expect a big fall from here. ஃபால் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு சைட்வேஸ் டு நெகட்டிவ் தான். ஸோ அகைன் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே போகிறான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரென்த்தாக தெரியலங்க. மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகணும்னா அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக, பட் இந்த இடத்துலயே வந்து அவன் சைட்வேஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த மார்ச் 10ஆம் தேதி வச்ச இந்த இன்வெர்டட் ஹேமருடைய ஹைக்கு போகாத வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 22,800 நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 22,680 ரேஞ்சை வந்து நான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் வர்ற வாரத்துக்கு. அண்ட் அதே நேரத்தில் அதை கிராஸ் பண்ணால் அங்கேருந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ 22,930 வரைக்கும் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கீழேன்னு வர்றபோது நமக்கு ரீசெண்டான வந்த நம்ம சப்போர்ட் ஜோனே எடுத்துங்க. ஸோ இதுக்கு கீழே 22,117க்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் லாஸ்ட்டாக வந்த நம்மளுடைய லோவை மறுபடியும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,900க்கு மறுபடியும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா நீங்கள் இதை ஒரு வாட்டி நான் மந்த்லிலையும் பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். வீக்லியில் வந்து நமக்கு எந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணுமோ 2 வாட்டி அதே ஜோன்லேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தா கூட இந்த க்ரீன் கேண்டில் என்கல் பண்ணிட்டாலே மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே அடுத்த வாரமும் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நான் கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறது என்னன்னா மார்க்கெட் வந்து வர்ற வாரம் சைட்வேஸ் டு நெகட்டிவ் தான். ஸோ இன்னும் புல்லிஷ்கான எந்த சைனும் மார்க்கெட்டில் இல்லை. 22,680க்கு மேலே போனால் நமக்கு அடுத்து இம்மிடியட்டாக வந்து 22,900ம் அண்ட் 22,100க்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கான லோ இப்போ ரீசெண்டாக வந்த லோவை நிஃப்டி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரத்துக்கான அனலைஸ். தேங்க்யூ. வெற்றிவேல் வீரவேல்.